எங்கள் தேவாதி தேவனை நாம் வரவேற்போம். அவர் துணிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவரை துணிக்க அவருடைய கிருபை பெறுவதற்கு வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு வாயிலத்திலும் இந்த கால வேளையில சுகமத்தோடு இந்த இடத்தை கொண்டு செய்த தேவாதி தேவனை நாங்கள் சந்தரிப்போம். அவர் சர்வ வல்லமுள்ளவர் சொல்லி சந்தரிப்போம். அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவர்கள் சொல்லி சந்தரிப்போம். அவரே எங்கள் மரியாதை கர்த்தர் சொல்லி சோதரிப்போம். அவருடைய ஆபிரகாம் தேவன் சொல்லி சோதரிப்போம். ஈசாக்கு தேவன் சொல்லி சோதரிப்போம். அவர் ஒருவரே பரிசுத்தர் 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 சொல்லி சோதரிப்போம். அவர் ஒருவரே அந்த ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் எல்லோரும் அந்த உற்சாகமாக பக்தியோடு நாங்கள் அவரை துணித்து அவரை போற்றுவோம். நன்றியோடு சோதரிப்போம். எங்கள் கண்மையாக தேவாதி தேவனே மக்கள் நாங்கள் தகப்பனே ஜீவனுள்ள கத்தாவி கத்தாவே இந்த காலவரை எல்லா சூழ்நிலையும் கூடும்போது நீரோடு விடுதலையாக்க முடிந்தால் நாங்கள் நம்பி இருக்கிற அனைவரை நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே. உண்மை நன்றியோடு சோதரிப்போம் குறிக்கிறோம் ஐயா. நீ ஒருவரே போதுமானவராய் குறிக்கிறோம். இந்த நாளுடன் தேவாதி தேவனை கத்தாவை உங்களுடைய சமூகம் எவ்வளவு விருப்பமானது ஆண்டவரே. 1000 நாளை பார்க்கிறவானவர்கள் பிரபாகரங்கள் ஒரு நாள் ஆண்டவரே எவ்வளவு மேலானது கத்தாவை. இந்த ஒரு நாள் ஆண்டவரே எல்லா காரியங்களையும் நடத்த வந்தவர்களை பார்த்து துணித்து பாட ஆண்டவரே உடைய வார்த்தைகளை தியானிக்கிற கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஐயா எங்களால் கூடாததால் உங்களால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. நீர் சொன்னால் நிற்குமானவர் கண்டது நிற்குமானவரை கத்தாவே உண்மை நன்றியோடு சோதரிக்கும் ஐயா. நீர் ஒருவரே எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறேன். அரணும் கோட்டையுமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றியோடு சோதரிக்கும் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். எங்களை நேசிக்கின்ற எங்களை ஆண்டவரே நல்ல காலங்களுக்காக உண்மை நன்றியோடு சோதரிக்கிறோம் துதிக்கிறோம். உன் கிருபை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் புதிதாக இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்துகிற தேவக்காய் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தோடு வந்து நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஐயா என்னென்ன காரியங்களோடு என்னென்ன வியாதிகளோடு என்னென்ன கட்டுக்களோடு யார் இந்த இடத்தில் வந்திருந்தாலும் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சுகப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. இந்த இடத்தில் வர முடியாமல் இருக்கிறவர்களையும் விசாரித்து அவர்களையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. வருகிற ஒவ்வொருவரையும் பத்திரமாய் கொண்டு வந்து சேருங்கப்பா ஆண்டவரை. விசேஷமாய் வார்த்தையை கொண்டு வருகிற ஆசிரியர்களுடைய சிலுவைகளும் மறைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரை. வார்த்தை கத்தாது அக்கினியாயும் ஆண்டவரே கண்மணியை நொறுக்கிற சம்மட்டியுமாய் இருக்கிறது நம்முடைய வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. இந்த காலங்களில் என்னென்ன கட்டுக்கள் இருந்தாலும் ஆண்டவரே, என்னென்ன பிரச்சனைகள் எங்களோட வாழ்க்கையில் இருந்தாலும் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை உடைத்து கத்தாவே ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தி பலப்படுத்தும்படியாக ஆண்டவரை உங்களுடைய வார்த்தை ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தை கொண்டு வருகிற ஆசிரியர் ஆசிர்வதிங்க ஆண்டவரே. ஐயா விசேஷமாய் இந்த மர்மன் ஏரியாவில் இருக்கிற ஒவ்வொரு தமிழ் மக்களையும் நாங்கள் நினைவுக்கு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் இந்த இடத்துல வந்து மெய்யான தேவன் உண்மை ஆராதிக்க விஷயம்படியாக இருக்க ஒவ்வொருவரையும் எடுத்து பாவிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா விசேஷமாய் இந்த திருச்சபையில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் ஒவ்வொருடைய குடும்பங்களையும் ஆண்டவரே அவருடைய சமூகம் ஆண்டவரை கூட இருந்து ஆஸ்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா விசேஷமாய் கத்தாவே இன்றைக்கு சுகமளிக்கும் ஆராதனை ஆண்டவன் வியாதியோடு வந்திருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவரே உங்களுடைய கழுவோடு சுகமாக்குங்க ஆண்டவரே. பாடி துதிக்கும் போது உங்களுடைய சுகம் பெறுவதாக ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை அனுப்பி ஒவ்வொருவரும் சுகப்படுத்தும்படியாக உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தொடக்கம் முதல் முடிவரை உங்களுடைய பிரசன்னம் உங்களுடைய அபிஷேகம் உங்களுடைய வல்லமை உங்களுடைய அக்னி ஒவ்வொருவரும் இருக்கும்படியாக எங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்த சர்வ வல்லமோட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். கர்த்தர் பெரியவர், அவர் மகிமை உள்ள தேவன். ஆமென். காலவெளியிலும் விசுவாசத்தில் வந்த உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கும் சபையின் சார்பாய். ஆமென் ஆமென். நம்முடைய தேவன் வாக்குத்தத்தம் செய்த தேவன். அவர் சொல்லியிருக்கிறார், சொல்வதை செய்யுமாறும் நான் உங்களை விட்டு விலக மாட்டேன் என்று சொன்னவர்.
அவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் அவர் ஜீவனுள்ள தேவன். அவன் அந்த விசுவாசத்தோடு நாங்கள் பாடுகிறோம், மயப்படுகிறோம்.
காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செஞ்சிருக்கிறார்கள். கடந்த வருஷங்களுடைய கடந்த நாட்களிலே நாங்கள் வியாதியோடு வந்திருந்தாலும் அவர் ஒருவரை கையாளாகிய கர்த்தராக இருந்து எங்களை சுகமாக்கி பலப்படுத்தி இருக்கிறார். அங்கே டாக்டர்களை கைவிடப்பட்ட வேளையில் என் தேவன் தோற்று சுகமாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும்படி சொன்ன வேளையில் அவர் இறங்கின தேவன். இந்த கால வேளையில் என் தேவாதி தேவனே நீர் ஒருவரே பரியாதியாகிய கர்த்தரை ஒப்புக்கொள்ளும் போது அவர் எங்களை சுகப்படுத்தி பலப்படுத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். பாடியவரை மகிமைப்படுத்துவோம். அவர் ஒருவரே பரியாதியாகிய கர்த்தர். ஆமென். பரிகாரி உன்னை மாற்றுவார், ரத்தம் ஊற்றுவார், உன்னை மாற்றுவார். பரிகாரி உன்னை மாற்றுவார், ரத்தம் ஊற்றுவார், உன்னை மாற்றுவார். கர்த்தர் ஆரோக்கியம் அன்பு காட்டுவார், கருணை ஊற்றுவார், உன்னை தேற்றுவார். அவருடைய ரத்தத்தினால சகல பாவங்களும் கழுவப்பட்டு அவர் உயிரோடு சுகமாக்கி அதை விசுவாசித்தால் நாம் தேவனை ஆராதிக்கிறோம். அதை நாம் விசுவாசித்தால் தேவனாக ஏற்றுக்கொள்கிறோம். அவர் எங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் கேட்கிறது அன்பு உள்ளவராக இருக்கிறார். அவருடைய செவிகள் மந்தமானதில்லை. அவருடைய கைகள் அங்கே உடனே போடுவது என்று வேதம் சொல்லுகிறதா. நன்றி நன்றி நன்றியோடு சொல்ல மாட்டேன். எங்களுக்கு ஆவணி சிந்தின ரத்தத்துக்காக கோடான கொண்டு சேர்க்க மாட்டேன். ஐயா நீர் ரத்தத்தை ஊற்றி இந்த காலவழியில் ஒவ்வொருவரும் சுகம் பெற இந்த காலவழியில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிற மாட்டேன். எங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் கேட்க எங்களை நாள் வரையிலும் நடத்தி எங்களை வளர்ந்து
என் தேவன் கேட்டார். என் கண்ணீரை என் தேவன் தொழுத்திலே சேர்த்து வைத்திருக்கிறார். எனக்கு நிச்சயம் சுகம் தருவார். இந்த நிச்சயத்தோடு வாய்களை திறந்து நன்றி சொல்லுவோம். என்ன வியாதிகளாக இருக்கலாம், என்ன தேவைகளாக இருக்கலாம், என்ன கடன் பிரச்சனையாக இருக்கலாம், என்ன கண்ணீராக இருக்கலாம், கவலைகளாக இருக்கலாம், சந்திக்க முடியாத தேவைகளாக இருக்கலாம், நிறைவேற முடியாத காரியங்களாக இருக்கலாம். விண்ணப்பத்தை கேட்பாரின் தேவன், கேட்டாரின் தேவன் என்ற மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு துதிப்பாடுங்கள். துதி சொல்லி ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். தேவன் அநாதி தேவன் அடைக்கலமான தேவன் ஆச்சரியமாக சந்திப்பார் என்று விசுவாசியுங்கள். தாவீது பாடும் பொழுது வார்த்தை கேட்க வாசிக்கும் பொழுது சவுலுக்கு சுகம் கிடைத்தது போல பாடும் பொழுதே, துதிக்கும் பொழுதே, சோதரிக்கும் பொழுதே நிச்சயமாய் ஆவி ஆத்ம சரீரத்தில் விடுதலை கிடைக்கும் என்பதை யார் யார் விசுவாசிக்கிறார்களோ விசுவாசிக்கிறவர்களுக்கு நிச்சயமாய் தன்னுடைய மகிமையை காண செய்வார் என்றவன் அந்த நிச்சயத்தோடு வாயிலை திறந்தோடு துதிப்போம். முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு, முழு மகிழ்ச்சியோடு தேவனை நன்றியோடு சோதரிப்போம். விடுதலை தேவனை விடுதலை ஆக்கினார் நன்றி சொல்லுவோம். நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை இக்கட்டுகளுக்கு விலக்கி காக்கிறீர் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லுவாங்க. அதிகாரமும் உண்மை நிறைந்த நம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம், தியானிக்க போகிறோம், பேச போகிறோம். இது உலகத்தை சிருஷ்டித்த வார்த்தை, இதை மனிதர்களை உருவாக்கின வார்த்தை. ஆண்டவரே, இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதலை ஏற்படுவதுவாக. இன்றைக்கு ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது மனதில் இருக்கிற பயங்கள், ஆண்டவரே, என்னென்ன வியாதிகள், சொல்ல முடியாத வேதனைகள், கவலைகள் எல்லாற்றையும் மாற்றி போட வல்லமை உள்ள வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம். வார்த்தையை கேட்கும் பொழுதே விடுதலை கிடைப்பதாக. இந்த கால வேளையிலே வந்தவர்கள் வெறுமையே போகாதபடி நம்முடைய வார்த்தையினால் நிறைந்தவர்களாய், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், சமாதானம் பெற்றவர்களாய் இந்த இடத்தை விட்டு செல்ல கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, காண்டாமிரத்துக்கு ஒப்பான பலத்தை நம்முடைய வார்த்தை கொடுக்கிறது வேதம் சொல்கிறது. பலவீனருக்கு எல்லாம் பலப்படுத்தி காண்டாமிரத்துக்கு ஒப்பான பலத்தோடு பிள்ளைகள் வாழ கிருபை செய்யுங்க. அதிகாரம் உள்ள உண்மை உள்ள கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம். பரிசுத்தம் உள்ளங்க பரலோக தகப்பனே. ஆமென், ஆமென். தயவுசெய்து நாங்கள் இந்த வேளையிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகள், கிருபைகள், இரக்கங்களை குறித்து சுருக்கமாய் சாட்சிகளை எடுப்போம். சுருக்கமாய். தேங்க்யூ. பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஆமென். God bless you. ஒரு சாட்சிகள். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எவ்வளவு காலம் சிஸ்டர் ஸ்ரீலங்கா இந்தியாவில் வந்தீங்க? ஒரு மாசம்? 5 weeks. ஓகே. நீங்கள் அங்கே டயட் ஏதோ செய்த மாதிரி நல்லா மெலிஞ்சு வந்துருக்கீங்களா? அடிக்கடி ஸ்ரீலங்காவுக்கு போங்க. God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்தியாவில் எவ்வளோ? 1 week? 2 weeks? ஓகே. ஒரு சாட்சி ஆகிட்டு ஒரு நிமிஷம் பின்னுக்கு ஒரு சாட்சி அதை சொல்லிட்டு சொல்லுங்க. அப்பா சொல்லுங்க. God bless you. God bless you. உண்மைதான், கண்ணீரை காண்கிறவர். நாங்கள் கண்ணீரோடு எங்களுடைய மனதில் இருக்கிற வேதனைகளை நாங்கள் இருக்கும் பொழுதே அவர் இருதயத்தை ஆராய்ந்தறிகிற தேவன். அந்த தாயாருடைய கண்ணீரை இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து ஆச்சரியமான ஒரு விடுதலையின் சுகத்தை கொடுத்த தேவனுக்கு மகிமை உண்டாதா.
God bless you. வேறு சாட்சி இல்லாமல் சொல்லுங்க. God bless you. Amen. Amen. God bless you. Happy birthday. அதான் வேதம் சொல்வது கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பயந்தவர்களை சூழ பாலியல் முறைக்கு அவர்களை விடுவித்து ஆசீர்வதிக்கிறார். ஆமென். God bless you. Happy birthday. வேறு சாட்சிகள். Amen. God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். I want to thank God for keeping me for all these years and also blessing me with a new year and just being with our families and blessing us throughout everything. As the Bible says, to acknowledge Him in all your ways and He will make your path straight. I thank God for blessing me as I acknowledge Him and continue to glorify Him in my life, and that His hand will continue to be upon us. And I thank Him for all His blessings and mercies upon myself and my family. Amen. Happy birthday. வேதம் சொல்கிறது சிங்கள் குட்டிகள் தாட்சியாக பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமென். Thank you. God bless you. வேறு சாட்சிகள் இல்லாவிட்டால் தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கடந்து செல்வோம். Let's move on to the word of God. ஒரு மனிதன் ஒரு காட்டுப்பாதையில் நடந்து போய் கொண்டிருந்திருக்கிறார். A man was walking through a forest. அவருக்கு சரியான தாகம் பசியும் வந்தது. He was very hungry and thirsty. ஒரு மரத்திலே ஒரு பழம் இருக்கு, பிடுங்கி சாப்பிடுவோம்னு அங்கே அதுக்கு முயற்சி செய்தார். He tried to grab a fruit that was on a tree to eat. ஆனால் அந்த மரத்திலே இருந்து தவறி தடுமாறி விழ போகும்போது, But as he was going to fall down from the tree, அந்த மரக்கொப்பிலே பிடித்து கொண்டார். he held on to the branch. கீழே பார்த்தேன். He looked down. அங்கே ஒரு ஆறு இருந்தது. There was a river. அப்போ கீழே குதிக்கலாம்னு பார்த்தா அங்கே இந்த ஆற்றிலே பாம்புகள் முதலைகள் இருந்தது. He saw alligators and snakes in that waters. இதை விட இவர் அந்த கொப்பை பிடித்த அந்த இடத்துல அந்த கொப்பிலே இருக்கிற அந்த தேன் கூடு கலைஞ்சி அந்த தேனியில் எல்லாம் இவர் குத்தி கொண்டிருந்தது. And there was bees from the hive that from the branch he was holding on to. இவ்வளவு வேதனைக்கு மத்தியிலே அவர் இருந்த வேளையிலே, in the midst of both of this, அப்படியே என்ன செய்யறன்னு தெரிஞ்சு அப்படியே அவர் மயக்கமாக நாக்கெல்லாம் வெளியே வந்து மயக்கமாக இருந்தார். He didn't know what to do, and he was in a stage where he was just gone down. Unconscious. அப்போ அங்கே இருந்து அந்த 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 தேன்கூட்டில் இருந்து மேலே இருந்து ஒரு தேன் துளி ஒன்று வந்தவரில் நாக்கில் விழுந்திருக்கு. And as he was there, the honey from that hive came to his tongue. அவர் எல்லாத்தையும் மறந்து, இந்த பயங்கள் எல்லாத்தையும் மறந்து தேனை ருசித்து சாப்பிட்டார். Forgetting all of this fear of everything, he enjoyed that honey. அதே போல தான் வாழ்க்கையிலே the same way life is. பல பிரச்சனைகள் வரலாம், வியாதிகள் வரலாம், கவலைகள் வரலாம், எவ்வளவோ தொல்லைகள்லாம். வாழ்க்கையே தொல்லை தானே. We see life is full of problems. There can be problems, struggles, sickness, many things. அதான் திருக்குறள் சொல்வது, பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். பிறவி ஒரு பெருங்கடல், அதை நீந்தி கடக்க தான் வேணும். We see that how life is that great ocean we have to pass. அதே போல தான் the same way. எவ்வளவு துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், கவலைகள், வேதனைகள், பிரச்சனைகள் இருந்தாலும், no matter how many problems, struggles, many things there are, வேதம் சொல்கிறது, the Bible says, வேதம் என்னத்தை ஒப்பிடுகிறது? what is it compared to? தேனிலும் தெளி தேனிலும் மிகவும் மதுரமானது. How more sweeter is than honey. இதை சுவைத்தால், when we taste it, இந்த வெளியில இருக்கிற பிரச்சனை எதுவுமே பெருசா தெரியாது. the outside problems will not seem like anything. கரங்கத்தி ஆமென் சொல்லுவாங்க. Amen. இன்னைக்கு சுகமளிக்கு மாறாதனே. Today's a healing service. பாடும் பொழுதே சுகம் கிடைக்க வேண்டும். There should be healing when we sing. துதிக்கும் பொழுதே சுகம் கிடைக்க வேண்டும். Healing when we praise. வார்த்தையை கேட்கும் பொழுதே சுகம் கிடைக்க வேண்டும். Healing when we hear the word of God. ஜெபிக்கும் பொழுதே சுகம் கிடைக்க வேண்டும். Healings when we pray. நாளத்தா ஒன்றிலே சுகம் கிடைக்க வேண்டும். You have to receive a healing in any of these four ways. கிடைக்காட்டி, if not, something were a mistake. then there's something else is wrong. எங்கள்ல தான் mistake. in ourselves. இது ஒரு ஆண்டவர்ல பிழை இல்ல. இந்த நாளத்தா ஒன்றிலே சுகம் கிடைக்கலன்னா எங்கள்ல தான் ஏதோ ஒரு பிரச்சனை. Then there's something within us if we don't get a healing through these four. அது என்னன்னு பாப்போம். Let us see. சுருக்கமா பார்த்து ஜெபம் பண்ணுவோம். And we'll pray. பிறக்கும் பொழுதே, when we're born, பார்வை இல்லாமல் இருக்கிற ஒருவர், a man is there without sight.
பார்க்க முடியாத என்னுடைய கண்கள் his eyes that cannot see, எப்போதும் என் தேவனையே நோக்கிக் கொண்டிருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். he says it's always fixed upon God. சோ பார்வையுள்ள என்னுடைய கண்களும் உங்களுடைய கண்களை பார்க்கிலும், Other than your and my eyes that can see, அவர் சொல்லுகிறார் தன்னுடைய கண்கள் அதிக பாக்கியம் பெற்றது என்று மகிழ்ச்சியோடு கூறுகிறார். he says with joy that his eyes are very blessed. அப்படியானால் If that's true, இந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த செய்தியை கேட்டும் for him hearing the resurrection news of Jesus, நம்ப முடியாமல் இருக்கிற பலர் for many who don't believe, இன்னும் குருடர்கள் தான். they're still blind. ஆண்டவர் அங்கே மலை பிரசங்கத்திலே இருந்து ஒவ்வொரு பிரசங்கங்களும் முடித்து போட்டு பிடித்து கொண்டு அந்த பிரசங்கத்திலே என்ன சொன்னார்? When Jesus on the mount, when he finishes his messages, what does he say? ஆறு சொன்ன குட் பிரைஸ் லார்ட். காதுள்ளவன் அப்ப கேட்டவர்களுக்கு காது இல்லையோ? He said those who have ears let them hear. So those who listen, did they not have ears? அப்ப கேட்ட எல்லாரும் செவிடர்களோ? Those who listen, were they deaf? இல்லை. It's not. அது எல்லாருக்கும் காது இருக்கு, கேட்கிறார்கள். They all have ears, they're listening. ஆனா அதை கிரகித்து அது கீழ்ப்படிகிறது இல்லை. But they don't take that in to obey it. அதனால தான் அவர் சொன்னார் காதுள்ளவன் கேட்க கடவுள். That's why he said those who have ears let them hear. So பாருங்க இந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த செய்தியை The message where Jesus was risen, கேட்டும் listening to it, நம்ப முடியாதவர்களாக, and they couldn't believe it. சாயங்கால வேளை என்றும் தெரியாமல் எருசலேமில் இருந்து ஒரு கிராமத்துக்கு சீசர்கள் 2 பேர் போகிறார்கள். We see the disciples are traveling on the road to Emmaus. இவருடைய கண்களுக்கு அன்றைக்கு என்ன நடந்தது? What happened to their eyes that day? அப்பொழுது லூக்கா 24 அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது. Luke chapter 24 verse 31 says, அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். சோ அப்ப இவ்வளவு நாளும் குருடர்களாக இருந்தார்கள். were they blind all these days? இல்லவே இல்லை. It's not true. ஏனென்றால் அவர்கள் எம்மாவுக்கு நடந்து போகிறார்கள். They're walking to Emmaus. அப்போ அந்த வசனம் சொல்லுகிறது அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். Says then their eyes were open and they knew him. அப்ப அவ்வளவு நேரம் குருடர்களாக இருக்கவில்லை. They were not blind all that time. அதனால அவருடைய கண்கள் பார்வையற்றதாக இருந்ததில்லை. It's not their eyes couldn't see. அவருடனே கூடவே வெகு தூரம் நடந்து வந்து walking with him all these times. அவருடன் பல காலங்களாக காரியங்களை புரிந்து கொள்ளும்படி விளக்கம் கொடுத்தவர் இந்த ஆண்டவர். And the Lord gave him many explanations. இந்த உயிர்த்தெழுந்த இயேசு என்னை இவர் அறிந்து கொள்ளாத முடியாதபடி அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. Their eyes were closed that they couldn't, or hidden that they couldn't see he was a risen God. இவங்களோடு தான் 3 வருஷம் இருந்தவர். He was with them for 3 years. அப்படி இருந்தும் அவர் உயிர்த்தெழுந்து இவர்களோடு நடந்து வருவதற்கு அவங்களுக்கு தெரியவில்லை. Even still they couldn't understand that was him. சோ அவர்களுடைய அழைப்பின் பேரில் தான் அவர்கள் அங்கே கூட வந்தவர். He was called with them. அந்த இரவிலே அவர்களோடு தங்கி பந்தி இருக்கையிலே When he sat with them that evening feast, அவர் நடந்து போய் அவர் சொன்னார் பொழுதுபட்டு போச்சு பெங்க போறி வார முழுக்கண்டி கூப்பிட்டு தான் அவர் வந்தவர். as they were walking they said it's night now to come with us. அப்ப அந்த வீட்டிலே அங்கே இருந்து பந்தி இருந்த வேளையிலே So as they sat down to feast, அப்பத்தை எடுத்து took the bread, ஆசீர்வதித்து blessed it, அதை பிட்டு broke it, அவர்களுக்கு கொடுத்த வேளையிலே and when he gave it to them, அப்போதுதான் அவர்கள் விழித்துக் கொண்டார்கள். then they were able to see. சாப்பாட்டை கண்டவுடனே தான் விழித்துக் கொண்டார்கள். When they saw the food they were open. இப்படியே சொல்லலாம். We can say this way. அப்பத்தை எடுத்து அதாவது பரிசுத்த பந்தியிலே பங்கு கொள்ளும் பொழுது ஒரு விழிப்பு உண்டாகிறது என்பதுதான் உண்மையான அர்த்தம். It's a true meaning when we take part in the communion of God that our eyes are open. அப்ப அது அந்த போஜன பந்தி அல்ல. And not that dinner feast. சாதாரணமான பந்தியிலே just a regular feast. சாதாரணமான அப்பத்தை தான் அந்த இயேசு கிறிஸ்து பிட்டார். He took a regular bread and broke it. அப்போ 5000 பேரை 4000 பேரை போஷித்த சம்பவத்திலே in the situations where he fed 4000 5000 people, அங்கே இயேசு கிறிஸ்து அப்பத்தை பிட்கும் பொழுது when Jesus Christ opened the bread, கூடவே இந்த சீடர்கள் இருந்தார்கள். the disciples were with him there. இயேசு கிறிஸ்து அப்பம் பிட்கையிலே when he broke this bread, அவர்களுடைய அகக் கண்கள் அவரை காண for their eyes to see him, சரீர கண்கள் இவர்தான் இயேசு என்று உறுதிப்படுத்தியது. it confirmed that in the flesh that he was Jesus. அவர்களுடைய கண்கள் திறவுண்டது. Their eyes were open. அப்படியானால் If that's true, கூடவே வழி நடந்து வந்தும் coming with him in this walk, அங்கே லூக்கா 24:16 வாசிப்போம் அப்ப விளங்கும். Luke 24:16. மறைக்கப்பட்டிருந்தது. பாருங்கள் கூடவே நடந்து வந்து கூட அவரை அறியாதபடி அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. You see, even though Jesus came and walked with them, they still couldn't recognize him. Their eyes were closed. சரி, இப்போ முதல்ல வருவோம் சம்பவத்துக்கு.
அங்கே கல்லறைக்கு போய் going to the tomb, அவர் அங்கே இல்லை என்ற செய்தியை சொன்ன முதல் ஸ்திரீகளுடைய பேச்சை the women's words when they said he's not there, இவர்கள் நம்ப முடியாமல் தான் because they couldn't believe it, இந்த ரெண்டு சீசர்களும் எருசலேமை விட்டு these two disciples left Jerusalem 7 அல்லது 8 மைல் தூரம் உள்ள அந்த எம்மாவு என்ற கிராமத்துக்கு இவர்கள் பயணமாகி போய் கொண்டிருக்கிறார்கள். and they're walking on the travel to Emmaus, that's 7 or 8 kilometers far. அப்போ எருசலேமை விட்டு திரும்பி போனாலும் They were leaving Jerusalem. நடந்த சம்பவங்கள் அவர்களுடைய இருதயத்தை அரித்துக் கொண்டே அங்கே இருந்ததினாலே தான் The things that were happening in that time, it was in their hearts. அதை குறித்தே பேசிக்கொண்டு போகிறார்கள். They're talking about that and walking. தங்களோடு கூடவே இருந்த இயேசு, Jesus who was with them, அந்த இயேசு கிறிஸ்து அவர்களுடைய தலைவர் இனி இல்லாம போயிட்டாரே, and that now there Jesus as their leader, he's not there இனி anymore. எருசலேமில் எங்களுக்கு என்ன வேலை Now what can we do in Jerusalem? என்று எண்ணினார்களோ என்னவோ, Maybe they thought this or அவர் not. மற்ற சீசர்களை விட்டு பிரிந்து திரும்பி போய் கொண்டிருக்கிறார்கள். They left the other disciples and they went themselves. இப்படித்தான் நம்மில் பலரும் இருக்கிறார்கள். Some people are like this as well. நீங்க அருமையானீர்கள். But you are blessed. எதிர்பாராத நிகழ்வுகள், In unexpected circumstances, எதிர்பாராத நேரத்தில், in unexpected times, எதிர்பாராத விதத்தில் நடைபெறும் பொழுது when things happen in unexpected ways, அதை கண்டு பயந்து திகைத்து பின்வாங்கி seeing that and having fear and moving back, தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியத்தை விட்டு leaving the fellowship of the children of வேறு God, வழிகளை நாடி looking for different ways, பின்வாங்கி போகிறார்கள். and many backslide. ஒன்று சொல்றேன், நீங்க அருமையானீங்க. Again, I say you are blessed. இப்படி பின்வாங்கி போனவர்களை நான் என்னுடைய 25 வருட ஊழியத்திலே பார்த்திருக்கிறேன். In the 25 years of ministry, I've seen those who have backslid, ஒன்றும் இல்லாமல் போய் losing everything, சமாதானத்தை இழந்து, losing their peace, குடும்ப அங்கத்தவர்களை இழந்து, their members of family, எல்லாவற்றையும் இழந்து, ஏண்டா எல்லாத்தின் மேல தான் அவர்களுடைய கண்கள் இருந்தது. because their eyes were fixed on all of that, பழையதை மறந்து விட்டார்கள். forgetting all the past. இப்ப 2 வீடு வந்துட்டது, Now 2 houses come, 2 கார் வந்துட்டது, 2 cars come, 2 வேலை வந்துட்டது, 2 jobs, அப்ப நிறைய பணம் வந்துட்டது. lots of money. இனி எங்களை அசைக்க முடியாதுன்னு பலர் நினைத்து ஆண்டவரையும் ஆண்டவருடைய பிள்ளைகளையும் சபையை விட்டு பின்மாற்றத்தை போயிருக்கிறார்கள். And many think that nothing can shake them or move them, so they leave the church and God. நான் 25 வருடமா பார்த்து கொண்டு தான் பாருங்க. But 25 years I've been looking and ஒரு seeing, சந்ததியாக உருப்படையல. not one generation has been well. அதனாலே That's why ஆண்டவரோ the Lord, லூக்கா 24வது அதிகாரம் 49வது வசனத்திலே சொல்லுகிறார். Luke chapter 24 verse 49, he says, வாசிப்போம் முறை லூக்கா 24:49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பல நாள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். இவர் சொல்லி இருக்கிறார், he has said, நீங்க எருசலேம்ல இருங்கய்யா, உன்னதமான பலத்தினாலே நான் உங்களை அபிஷேகம் பண்ணி தரேன், அதுவரை இருங்கன்னு சொல்லி இருக்கிறார். he says to, as he promised to stay in the city until he's been clothed with power from on high. அப்போ எருசலேமிலே இருக்க வேண்டியவர்கள், Those who had to stay in Jerusalem, உடன் சீசர்களின் ஐக்கியத்தில் இருக்க வேண்டியவர்கள், those who had to stay with the other disciples, இவர்களுக்கு எம்மா ஊர்ல என்ன வேலை? what job did they have in Emmaus? இவர்களை யார் எம்மா ஊருக்கு போக சொன்னது? Who told them to go there? தாங்களா தான் விலகிட்டு போனார்கள். They went themselves. அவருடைய கண்கள் எருசலேமை விட்டு எம்மா ஊரை நோக்கி இருந்ததுக்கு என்ன காரணம்? What's the reason they were focused on Emmaus and leaving Jerusalem behind? அது போனதால இயேசுவையே இவர்களுக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாம போய்விட்டது. Because they left, they couldn't even see Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காணக்கூடாத அளவுக்கு இவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. Their eyes were closed that they couldn't even recognize Jesus Christ himself. அங்கே கைப்பிடித்த அந்த கைப்பிடித்த கணவன் விட்டு பிரிந்து A person losing their husband தூர தேசத்துக்கு போய்விட்டால் and going to a far land, எந்த மனைவியானாலும் அதை ஜீரணிப்பது மிகவும் கஷ்டம். any wife, it's hard for her to live on. நின்றால் இருந்தால் சமைத்தால் படுத்தால் ஒவ்வொரு மூச்சிலும் அவன் நினைவாகத்தான் இருப்பாள். For every breath, either sitting, standing, lying down, cooking, anything, it would be on his thoughts. அந்த மனைவியுடைய இருதய நினைவு முழுதும் அந்த அவனுடைய தியானத்திலே தான் இருக்கும். All her thoughts would be on her husband. அன்றைக்கு எருசலேமை விட்டு எம்மாவூருக்கு பயணமான அந்த சீசரும், These disciples who left Jerusalem to Emmaus, இதுதான் நடந்தது. the same thing happened here. தாம் நேசித்தவர், Though that they loved, எங்களோடு கூட இருப்பார் என்று நம்பியிருந்தவர், trusted that he would always be with them, இனி எங்களோடு இருக்க மாட்டார் இல்லை என்பதை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. they couldn't accept that he was not going to be with them anymore. அவர்களுக்கு உள்ளே இருந்து எழும்பின அந்த கேள்வி என்னென்றால், That question that rose up in them, எல்லாமே போச்சு, that everything is gone. அப்ப மனச்சோர்வினாலே அவருடைய
காரியங்கள் அங்க சோர்வடைந்து விட்டது. We see how they got distraught because of this. அடைந்து They got நடந்தவைகளை இவர்கள் மீட்டு பார்க்க வைத்தது. திரும்பி பார்க்க நடந்த சம்பவங்களை. and it made them think and remember what happened in the past. அவருடைய இருதயங்கள் இந்த நினைவினாலே கனத்திருந்தது, பாரமடைந்திருந்தது. Their hearts were burdened with these thoughts. அந்த பாரத்தினாலே This burden, அவருடைய கண்கள், their eyes, அவருடைய பார்வை their sight மங்கிவிட்டது. was closed. ஆனால் கர்த்தர் But the Lord அவருடைய கனத்த அந்த பாரமான இருதயத்தை கண்டார். saw their hearts that were full of burden. எருசலேமை விட்டு திரும்பி போனாலும், Even if they left Jerusalem and went, தம்மையே எப்பொழுதும் நினைத்திருந்த, always thinking about Him, தம்முடைய காரியங்களையே தியானித்திருந்த, always meditating upon Him, அவர்களோடு with them, இயேசு கிறிஸ்து இணைந்து கொண்டார். கரங்களை உயர்த்தி ஆமென் we சொல்லுவோம். can raise our hands and say amen, that Jesus Christ went with them. எப்பொழுதும் தேவனுடைய காரியங்களிலே, For always at the things of God, தேவனுடைய பணிகளிலே, in the work of God, தேவனுடைய நினைவுகளிலே, in the thoughts of God, தேவனை பற்றின காரியங்களிலே நினைவோடு இருப்பவர்களோடு for those who have the things and thoughts of God, எப்பொழுதும் தேவன் இணைந்து இருப்பார் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. never forget God will always be with them. இதை பாருங்கள். Here we see அங்கே யாரும் காணாத எங்களுடைய இருதயத்தை the hearts that no one can see. காண்கிற ஒருவர் நமக்குள் இருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. Never forget the one that sees it is within us. அந்த சீடர்கள் 2 பேராய் நடந்தார்கள். The disciples walked as 2 people. நாம் இன்றைக்கு ஒருவராக ஒற்றையாக நின்று கலங்கி நின்றாலும், Even if we're alone standing in tears, நம்முடைய இருதயத்தை தேவன் காண்கிறார். the Lord sees our heart. ஆமென். நாங்கள் வியாதிப்பட்டிருக்கலாம், We can be in sickness, பலவிதமான அழுத்தங்களாலே நாங்கள் சமாதானம் இல்லாம இருக்கலாம், maybe without any peace, எதையும் சிந்திக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கலாம், maybe we cannot think of anything, அல்லது முதிர்ச்சியினாலே அங்கே வசனங்களை நினைவு கூற முடியாம இருக்கலாம், or maybe lost your memory, cannot remember the words. முதிர்ச்சியினாலே, பலவீனத்தினாலே, வியாதியினாலே வேதத்தை வாசிக்க ஜெபிக்க முடியாத நிலையில் இருக்கலாம். Through weakness of old age you cannot pray or anything. சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. But you should not lose hope. தேவன் உன்னை காண்கிறார். The Lord sees you. ஆமென். நம்முடைய இரட்சகரை தியானிக்கிற தியானம், What we meditate on our Savior, அவருக்காக ஏங்கி தவிக்கிற இருதயம், our hearts that desire Him, இருந்தாலே போதும். it's enough if we have it. ஆண்டவர் நம்முடன் இணைந்து நிற்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. There's no doubt the Lord will be with us. வாழ்க்கையில எவ்வளவு இப்படி சந்திச்சிருப்பீங்க. How many things you faced in your life? இன்றவரையும் வாழ்க்கையில எப்படியெல்லாம் ஆசீர்வாதத்தை வழி நடத்தினார். How the Lord has blessed you up to now. ஆமென். Amen. வீணான குழப்பமான நினைவுகள் எல்லாத்தையும் விட்டு, Leaving all our distraught in our thoughts, திரும்பவும் வருவேன் என்று வாக்களித்த ஆண்டவரை எப்பொழுதும் தியானிப்போம். let us meditate on God who said He will come again. நம்முடைய உள்ளம் நிச்சயம் கொழுந்து விட்டெரியும். For sure our hearts will have that fire. இவர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். They are leaving everything and walking. பழையவைகள் எல்லாம் கரைத்து யோசித்துக் கொண்டு இருக்கிறார்கள். They're thinking about the past. அப்படி அவர்கள் அறியாமலே அவருடைய இதயத்துக்குள் ஏதோ ஒன்று கொழுந்து விட்டு எரிகிறதை இவர்கள் உணர்ந்தார்கள் என்று It's எழுதப்பட்டிருக்கிறது. written here they felt that burning in their selves. நாங்கள் மீட்கப்பட்டது We are redeemed. பரலோகத்தை நிரப்புவதற்கு மாத்திரமல்ல, Not only to fill heaven, ஆண்டவரோடு உறவாடி to fellowship with God, அவருடைய சித்தம் செய்யத்தான் நாங்கள் அங்கே and இணைக்கப்பட்டிருக்கிறோம். we are called to do His will. அதுக்காகத்தான் நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். That's why we are redeemed. ஆமென். கரங்களை உயர்த்தி ஆமென் You சொல்லுவோம். can raise your hand and say amen. மீட்பு என்பது சாதாரண விஷயம் அல்ல. Redemption is not light. அது பலருக்கு கிடைக்காதது எனக்கும் உங்களுக்கும் கிடைத்திருக்கு. It's something that many people don't receive. You and I have that. பலருக்கு மீட்பை பற்றி அறிய வசதி இல்லை. Many who don't hear redemption, அறிந்தாலும் மீட்பை பெற விருப்பம் இல்லை, or they don't want to receive it, பெற்றாலும் அதில் உள்ள ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க இவர்களால் முடியவில்லை. and cannot inherit the blessings from that. ஆனால் நானும் நீங்களும் But you and I, எவ்வளவாய் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். how much we are blessed by God. Amen. Amen. அவர்கள் துக்கத்தோடு நடந்து கொண்டு போனதை இயேசு கிறிஸ்து கண்டார். Jesus saw them walking with sorrow. அந்த லூக்கா 24:17 வாசிப்போம். Luke 24:17. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். பாத்தீங்களா, துக்கமா ஏனப்பா போறீங்க, இப்ப என்ன பிரச்சனைன்னு கேக்குறார். He's asking what are they talking about? Their faces were downcast. அவ்வளவு அன்பு நிறைந்த அன்புள்ளம் கொண்ட தேவன். That's how loving He is. நன்மைகள் பல செய்தவர். The Lord who did great goodness. பசி தீர்த்தவர். Got rid of hunger. அங்கே வாழ்வுக்கு நல்வழிகளை போதித்தவர். Taught good ways for life. இப்படிப்பட்டவரை பிடித்து, For this kind of person, அடித்து,
beating him, துன்புறுத்தி torturing him, சிலுவையில் அறைந்து putting him on the cross, கொன்று விட்டார்கள். and they killed him. இப்பொழுது அவருடைய சரீரத்தை கூட காணவில்லை இவர்கள். But now they couldn't even see his body. இந்த நிலைமையில் In this place, துக்கப்படாமல் யாராவது சந்தோஷமா இருப்பார்களோ? would anyone be happy, not in sorrow? சும்மா யோசிச்சு பாருங்க, உங்களுடைய சொந்தக்காரர் இல்ல உங்களுடைய அம்மா அப்பா உங்களுடைய சகோதரங்கள் இப்படி ஒன்று நடந்தால், If your brother or sister or your parents or someone you know this happened, சரீரத்தை கூட காணாம இருந்தால் even the body was not found, சந்தோஷமா இருப்பீங்களோ? would you be happy? நல்லா போச்சு, சரீரம் இல்லை, சிலவும் இல்லை, அந்த funeral home சார்ஜும் இல்லை, தாக்குற இடம் வாங்க தேவையில்லைன்னு சந்தோஷப்படுவீங்களோ? Would you be happy you don't have to spend all that money? அது எப்பவும் அந்த துக்கம் இருந்து கொண்டு தான் இருக்கும். You always still have that sorrow. அப்ப இவர்களுக்கு இந்த துக்கம் இருந்து கொண்டு இருந்தது. Here they had that sorrow. இந்த சீசர்களை பொறுத்தளவிலே According to these disciples, அவர்கள் அன்பாய் நேசித்த ஒருவருக்கு தான் இது நேர்ந்தது. this happened to one person that they loved. அந்த அவரை பிடிக்க போர்வீரர்கள் வந்த பொழுது The soldiers came to capture him. அவரோடு கூடவே இருக்காமல் பயத்தினாலே அவரை விட்டு ஓடி சென்றவர்கள் இவர்கள். They ran away from that. அவர்கள் மிகுந்த துக்கம் அடைந்தபடியினாலே Because they were very saddened. அவருடைய கண்களுக்கு எதுவுமே தெரியவில்லை. They couldn't see anything through their eyes. பாருங்கள், துக்கம் We see பல sadness. காரியங்களை காண முடியாமல் செய்துவிடும். It makes us not see many things. அதனால தான் வேதம் சொல்கிறது, That's why the Bible says, கர்த்தருக்குள் எப்பொழுதும் நான் கர்த்தருக்குள் துக்கமா இருக்குன்னு சொல்ல போறீங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள் மகிழ்ச்சியாயிருங்கள் என்று மறுபடியும் தேவன் சொல்லுகிறார். He says, I tell you again to be joyful in the Lord always. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே, எஸ், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதான் எங்கள் பலன். It's our strength to be joyful in the Lord. எப்பவும் துக்கத்தோடு இருக்கிறவங்க நீங்க பாருங்க, If you see those who are always sad, அப்படி அம்போன்னு சொல்லி என்ன எல்லாம் வலிஞ்சு, they always have this face, மோகம் கழுவாமல், not washing their face, தலை முழுக்காமல், not combing their hair. அம்போன்னு அழுதோண்டு தெரிகிற பார்த்தா என்ன சொல்றார்கள்? What do people say? Those who are always crying. சாதுவான சுகம் இல்லை போல இருந்தாலும் லூசண்டு விசரண்டு கதைக்கிறதானே, அப்படி கதைப்பினா. That's how they talk. Something's wrong. அப்ப சந்தோஷமாக இருக்க வேண்டும். Therefore we must be joyful. இப்போது இவர்களோடு சேர்ந்து வந்த ஒருவர், Now someone joining them, இவர்களுக்கு துக்கத்துக்கு காரணம் கேட்கிறார். he's asking the reason why they're sad. அப்போ இவர்கள் Them, தங்கள் நேசரை குறித்து for their person they love, இந்த நகரம் முழுவதும், இந்த சிட்டி முழுவதும் பேச்சாக இருக்கும் பொழுது, when the whole city's talking about this, என்னையா இந்த ஆள் மாத்திரம் தெரியாமல் விளக்கம் கேட்கிறாருன்னு சொல்லி இவர்கள் சொல்லுறார்கள். உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாத உலகத்திலே உண்டு. they're asking him, do you not even know what's going on? அப்ப பாருங்க எவ்வளவு அற்புதமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. See how wonder this is. லூக்கா 24:18 வாசிப்போம். Verse 18. அவர்களில் ஒருவனாகிய கிலேயோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். யார் ஐயா, எருசலேமில் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, இது ஒன்றும் தெரியாமல் நீர் யார் வெளிநாட்டிலிருந்து வந்தீங்க இவரை கேட்கிறார்கள். They're asking him, are you just a visitor here? Don't you know what's happening? All these things in Jerusalem. ஆனாலும் But அவருடைய துக்கத்தை அறிந்த ஆண்டவர் the Lord who saw their sorrow, தன்னிடம் கோபம் கொண்டதற்காக even though they asked him, they were angry, அவர்களை விட்டு போகவே இல்லை. he did not leave them. பொறுமையோடு With patience, அவர்களோடு சம்பாசித்து speaking with them, அவர்களுடைய வாயிலிருந்து and from their mouths, அவருடைய துக்கத்துக்குரியான காரணத்தை வரவழைத்தார். he accepted the reason for their sorrow. அதனாலே தான் பாருங்கள், இயேசு கிறிஸ்து பல வியாதியஸ்தர்கள் வரும்பொழுது That's why when many sick people came to Jesus, உடனே கேட்பார், he asked them right away, what can I do for you? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? what can I do for you? அப்படி கேட்பார். He asked them. அவருக்கு தெரியும் ஏற்கனவே இவருக்கு இந்த வருத்தம் உண்டு. He already knows what sickness they had, he want to know, அவற்றை வாயாலே இது வர வேணும் என்று சொல்லி அவர் கேட்கிறார். but he wants them to say it from their mouth. அதே போல தான் இங்கே The same way here, எல்லாம் தெரியும். he knows everything. ஏன் நீங்க துக்கத்தோட வர்றீங்க? Why are your face downcast? என்னதான் சொல்லி நீங்க பாப்போம் அவர்கள் கேட்கிறார். He asked them to see what they say. உண்மைதான். It's true. துக்கம் தேவனுக்கேற்ற துக்கமாக இருக்கும் பொழுது, When our sadness is focused on the sadness of God, கர்த்தர் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவர். the Lord changes our sorrows to joy. கரங்களை ராமன் சொல்லுவோம், எந்த துக்கமாக No இருந்தாலும் matter what அது sorrow, தேவனுக்கேற்ற துக்கமோ தேவனுக்கேற்ற கவலையோ தேவனுக்கேற்ற வியாதியோ இருந்தால் is it a sickness or sorrow or sadness of God, அதை நிச்சயமாய் தேவன் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் விடுதலையாக்குவார். for sure the Lord can deliver you joyfully from that. நம்முடைய துக்கத்தை அங்கே கர்த்தர் போக்குகிறவராக
இருக்கிறார். He delivers us from our நாம் sadness தைரியம் கொண்டு with boldness. மனம் திறந்து Open our hearts அவரிடம் to Him. நம்முடைய உணர்வை வெளிப்படுத்தலாம். We can share our feelings தனிமையான ஜெபத்திலே in our lonely prayers. அதன் ஆண்டவர் சொன்னாரு, The Lord said, ஜெபிக்கும் விதம் the ways to pray, உன் அறை வீட்டு கதை உள்ளாலே தாப்பால் போட்டு to close the doors. ஏன் தாழ்பால் போட்டு சொன்னார்? நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்க சில வைப்பு 4 மணிக்கு அவன் தண்ணி குடிக்கலாம், கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம்னு கேட்டு வந்தாலும் டிஸ்டர்பன்ஸாக போயிடும். Maybe a disturbance so nobody comes and asks you questions. அல்ல பிள்ளைகள் போட்டு வரேன்னு சொல்ல வருங்கள். Or the children will come say, I'm going. வேற பிள்ளைகள் கதவு திறந்து வெட்டி தாத்தா அப்பமாண்டுங்கள். Grandchildren will come in. இதுக்காக உள்ளால கதவை பூட்டிடு. That's why he said to lock your doors. பூட்டிட்டு ஜெபி. And pray. சொல்லு எல்லாத்தையும். Tell them everything. அதுதானே சொன்னாரே. That's what he said. எத்தனை பேர் நீங்க செய்கிறீங்களோ? How many of you do this? நிச்சயமா எங்க விடுதலையை காணலாம். For sure you can see a deliverance. மனம் திறந்து உணர்வை வெளிப்படுத்தலாம். You can open your hearts and share your feelings. நாம் ஒன்றை சொல்கிறோம் என்றால் we say something. அவைகளை நாம் உணர்ந்துதானே சொல்லுகிறோம். Do we not say it with feelings? அதை ஆண்டவர் விரும்புகிறார். That's what the Lord wants. நாங்கள் சொல்லுகிறதை கேட்க அவர் விரும்புகிறார். He wants to hear what we say. நாங்கள் வேண்டுகிறதை கேட்க அவர் விரும்புகிறார். He wants to hear what we say. மாறாக but instead நம்முடைய துக்கத்தை, our sorrows, நம்முடைய கோபத்தை அடக்கும் பொழுது when we hold our anger, நமக்கு அருகில் இருக்கும் ஆண்டவரை the Lord that is beside us, ஒருபோதும் பார்க்க முடியாதபடி நாங்கள் குருடராகவே வாழ வேண்டி வந்துடும். we will have to live blind so we cannot even see him. உங்களுக்கு விளங்கியது நான் சொன்னது? I think you understand what I said. எப்பொழுதும் துக்கத்தோடு இருக்காமல் கோபத்தோடு இருக்காமல் அதை நாங்கள் ஆண்டவரிடம் வெளியங்கமா வாய் விட்டு சொல்லும் பொழுதுதான் தேவன் கண்ணை திறந்து விடுதலை ஆக்குவார். The Lord opens our eyes and blesses us when we share everything outwardly to him. அவருடைய துக்கம் கோபத்தை கொண்டு வந்து விட்டது. We see how their sorrow brought anger. ஏனென்றால் நாங்களும் ஊரை விட்டு ஓடினோம் என்று உணர்ந்து, because knowing that they also ran away, துக்கப்படாமல் not being sad, அங்கே ஆண்டவர் கொண்டு சொல்லுகிறார்கள். they're saying something to the Lord. என்ன சொல்லுகிறார்கள்? What do they say? அந்த 24:20 வாசிப்போம். verse 20. 24:20. நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். பாத்தீங்களோ, நாங்கள் பயந்து ஊரை விட்டு ஓடி போறோம் என்று சொல்லல. They didn't say they're afraid and they're running away. நாங்கள் செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது, நடக்கக்கூடாது பெரிய பிள்ளைகளை செய்தோம் என்று சொல்லல. We don't say the things that we did ourselves that are wrong. இப்ப இந்த குற்றத்தை வேற யாரிலையோ சுமத்துகிறார்கள். Now they're putting the blame on someone else. நம்முடைய பிரதான ஆசாரியரும் the chief priests, அதிகாரிகளும் and rulers, அவரை him, மரண ஆக்கினைக்குட்படுத்தி handed him over to be sentenced to death, சிலுவையிலே அறைந்து விட்டார்கள். and they crucified him. இப்படித்தான் பலர் வெளியே போய் என்ன சொல்லுவார்கள்? That's why many people leave and outside they say, தங்கட பிள்ளை இந்த பிள்ளை தங்கண்ட பிள்ளை ஒன்றும் சொல்ல மாட்டார்கள். they don't say their wrongs, their children wrongs, nothing. சபையில என்ன பிள்ளை? What's wrong in the church? விசுவாசில என்ன பிள்ளை? What's wrong in the believer? ஆராதனையில என்ன பிள்ளை? In the service, போதர்ல என்ன பிள்ளை? on the pastors. அதைத்தான் சொல்லுவார். அதுவும் திருவிப்படுத்தி சொல்லுவார். That's what they say even more. நீங்க வரையில சேர்த்துக்கு வாரையில இப்ப Why don't you come anymore? அங்க தாங்கள் விட்ட பெரிய மிஸ்டேக் பிள்ளைங்க பெரிய மிஸ்டேக்னு சொல்ல மாட்டார். They don't say anything they done wrong. போதகர் சிரிக்கிறே இல்ல. The pastor doesn't smile. போதகர் கை கொடுக்கறே இல்ல. He doesn't give me a hand. நல்ல காலம் போதகர் தூக்க இல்லன்னு சொல்லிட்டாரு. சொல்லாம விட்டார். ஐயா இதெல்லாம் ஒரு சாட்டா. Is this an excuse? நான் இருக்கிற பிரச்சனை கடவுளுக்கு தான் தெரியும். Only the Lord knows the problems that I have. நான் இப்ப அனிவர்சரிக்கு 2 விலைக்கு மேலே எனக்கு ஒரு பெரிய குண்டத்துக்கு இவங்க போட்டதால நான் அந்த பிரச்சனையில நான் தெரிகிறேன். I'm traveling around for other problems. எனக்கு கண்டும் காணாம போவேனையா, நான் ஏதோ யோசனையில போவேன். Maybe I'll go passing by with some thoughts in my head. இதெல்லாம் ஒரு குறை இல்ல. This is nothing wrong. தங்கட பிள்ளைகளை சொல்லாமலே ஆண்டவர்கிட்டயே சொல்லினாம். Therefore they're telling the Lord, இவங்கள் தான் எல்லாம் செய்தாங்க யாரிலையோ சொல்லிட்டாங்க. they're putting the blame on the chief priests and rulers. அது மட்டுமல்ல, not only that, கல்லறைக்கு சென்ற பெண்கள் for the women who went to the grave, உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லியும், saying that he's alive, இயேசு கிறிஸ்து தாம் மகிமை அடைவதற்கு சிலுவை மரணத்தை ஏற்க வேண்டும் சொல்ல வேண்டும் என்று ஏற்கனவே சொல்லி இருந்தோம். even though that Jesus said that he will rise again, ஒருக்கா இல்ல, not once. தெரிஞ்ச நான் ஐயா மரிப்பேன், 3 நாள் எழுக்கும் போது மகிமை அடைவேன், உங்களுக்கு இப்படி எல்லாம் நடக்கும் இவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். He told them many times that he will die and rise again on the 3rd day and be in glory. அப்ப ஏற்கனவே சொல்லி கூட, even telling them these things, மோசே முதலான தீர்க்கதரிசிகள் உரைத்ததை நினைவுபடுத்தி பார்க்க முடியாத அளவுக்கு, even them for not to remember what was promised, இவர்கள் for them, தங்களை உணராதவர்களாக இருந்தார்கள். they had none of this feeling. பிரதான ஆசாரியர்களிலும், on the chief priests, அதிகாரிகளிலும், rulers, குற்றம் சுமத்துகிற அளவுக்கு இவர்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. their eyes were crooked that they could put all the blame on them. அதனால ஆண்டவர் இவர்களை கூப்பிட்டார். That's why the Lord called them, அருமையான சீசரே,
dear disciples, அன்பான சீசர்மாரே, loving disciples, வாங்கோன்னு கூப்பிட்டார். he called them come. என்னன்னு கூப்பிட்டார். What did he say? வாசிப்போம் லூக்கா 24:25. Verse 25. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்று இந்த வசனத்துல வடிவா எழுதி இருக்கு. It's written here that he called them foolish and slow of heart. ஆனால் நாங்கள் யாருக்கும் கோமம் என்னன்னு பேசுவோம்? If we're angry, what do we tell? மடப்பையிலே புத்தி இல்லாத மடப்பையில் தானே. சரி பாருங்க, ஆண்டவர் சொல்றார் இவனை பார்த்து புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. How foolish you are and slow to heart. ஆம், நம்முடைய தவறுகளை நாம் உணரும் வரைக்கும் Until we know our wrongs, முன்பின் சிந்திக்காமல் not thinking of others, பிறர் மீது குற்றத்தை சுமத்துவதிலே and putting blame on someone else, நாங்கள் எவ்வளவு தீவிரமாக இருக்கும் மட்டும் until we act on that, நமக்கு முன்னே இருக்கும் சந்தோஷங்களையும் the joy that is before us, நமக்கு முன்னே இருக்கும் ஆசீர்வாதங்களையும் the blessings that are before us, நமக்கு முன்னே இருக்கும் அதிசயங்களையும் the wonders before us, நாம் காணவே முடியாது. we cannot see it. இந்த கால வேளையிலே This morning, விடுதலை கிடைக்க வேண்டும், we need a deliverance. சுகம் கிடைக்க I வேண்டும், need healing. குடும்பத்திலே நன்மைகள் நடக்க I need வேண்டும், goodness in the family. இன்னும் பல காரியங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக வர வேண்டும். There need to be many things that need to be பல blessed. அதிசயங்கள் குடும்பங்களிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடைபெற In வேண்டும். the families and the children need wonders. இது எல்லோருக்கும் விருப்பம், எல்லோருக்கும் ஆசை. Everyone wants these. உங்களுக்கும் எல்லோருக்கும் அப்படி ஒரு விருப்பம் இருக்கிறது. உலகத்திலேயும் எல்லோருக்கும் விருப்பம் இருக்கு. Everyone in this world, and you also have this desire. எங்களுக்கு முன்னே இருக்கிற சந்தோஷங்களை காண வேண்டுமானால், We need to see the joy in front of us. எங்களுக்கு முன்னே இருக்கும் தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், To receive the blessings in front of us. எங்களுக்கு முன்னே இருக்கும் தேவ அதிசயங்களை நாங்கள் அனுபவிக்க வேண்டுமானால், To experience the blessings in front of us. முதல்ல First, தன்னை தானே நிதானித்து அறிய வேண்டும். that we must see ourselves first. முழங்கால் படியிட்டு Kneeling down தேவ சமூகத்திலே in the presence of God. மற்றவருடைய தவறுகள், எங்களுடைய தவறுகளை முதல்ல உணர வேண்டும். We must accept our own mistakes. முன்பின் தெரியாமல் மற்றவர்களை எந்த விதத்திலும் குற்றப்படுத்தாமல் Not blaming others. நீதிமானாய் வாழுவோமானால், And if we live righteous, நீதிமான் குடும்பமாக கணவனும் மனைவியும் வாழுவோமானால், as we live as a righteous family, பிள்ளைகளுடைய நன்மைகள், the children's goodness, பிள்ளைகளுடைய நன்மைகள், and their children's தேவ ஆசீர்வாதங்கள், the blessings of God, தேவ அதிசயங்கள், the wonders of God, ஆச்சரியமான சுகங்கள், the healing, இனிமேல் இதை இன்றைக்கு கண்டு என்றைக்கும் காண மாட்டாய் என்று சொல்லிய தெய்வீக சுகத்தை that divine healing, நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்பதில் சந்தேகமே இல்லை. there's no doubt we can receive it. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளின் மூலம் எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. The Lord bless us with these words. தேவ சமாதானம் கூட இருப்பதாக. The peace of God be with you. இருக்கிறவர்கள் இருக்கலாம், Those who are sitting can sit. எழும்பி இருக்கலாம். Those who are able can stand. இப்பொழுது பாடல் பாடும் வேளையிலே As we sing a song, என்ன பயங்கரமான வியாதியா இருந்தா no என்ன, matter what sickness it is, 20 வருடம் 25 வருடம் கடன் முடியாமல் இருந்தா என்ன, 20-25 years the debt is not passed. இரவிலே நித்திரை குழப்பங்கள் இருக்கிற யாரா No இருந்தாலும், sleep at night. டாக்டர்கள் கல்சியம் காண இருக்கலாம்னு சொல்லலாம், Doctors can say you don't have calcium, டாக்டர்கள் இன்னும் விட்டமின்ஸ் காணாம இருக்கான்னு சொல்லலாம், not enough minerals or vitamins, சால்ட் பொட்டாசியம் காணாம இருக்கான்னு சொல்லலாம். not salt or potassium. அறிக்கைகள், மருத்துவ அறிக்கைகள் எதிர்மறையா இருக்கலாம். No matter what medical things, தேவனால் கூடாத காரியம் not without God, ஒன்றுமே இல்லை. nothing is impossible. நடக்க முடியாத காரியம் என்று நீங்க நினைக்கலாம், You can think it cannot happen. தேவன் நடத்தி காட்டுவார். The Lord will do அந்த it. நிச்சயத்தோடு இருப்பவர்கள் With that assurance, மற்றவர்களை பாராமல் don't look at others. பாட தொடங்கின உடனே When the song starts, ஜெபிப்பதற்கு முன்னாலே வரவும். come forward for prayer. இருக்கிறவர்கள் இருந்து பாடுவோம், Those who want to sit can முடியாதவர்கள் sing, நின்று பாடுவோம், and those who can stand can உணர்ந்து stand. பாடுவோம். But let us sing. எங்களுக்கு முன்னாலே எங்கள் தேவனை வைப்போம், Let's put God before இந்த us. உலகத்தை பின்னாலே வைப்போம். Put the world behind us. நிச்சயமாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் விடுதலை கிடைப்பது For உண்மை. sure there's deliverance in the name of Jesus. பாடுவோம் மகிழ்ச்சியோடு. Let us sing. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். Yeah.
Follow
நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறது மகா சிலாக்கியம். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர் இம்மட்டும் உங்களோடு இருந்த எபினேசராயிருந்து வழிநடத்தினதுக்கும் இம்மானுவேலராய் இருக்கிறதுக்கு நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. நம்ம தேடி நம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம். எவ்வளவோ குறைகள், குற்றங்கள், அறியாமைகள், பலவீனங்கள் இருந்திருந்தால் எங்கள் மேலே நீடிய பொறுமை உள்ளவராக இருந்தீங்களே, நன்றியோடு சோதரிக்கிறோம். கொடுத்த சுகம் பலன் ஜீவனுக்காக நன்றி சொல்லுகிறோம். பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். உடைய வார்த்தைக்காக நன்றியோடு சோதரிக்கிறோம். ஆம் சுவாமி, இந்த உலக கவலைகள் எங்கள் கண்களை மறைக்காதபடி எப்பொழுதும் உங்களையே நோக்கி கொண்டு இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. சீசர்கள் மறந்தாலும் நீங்கள் மறக்காமல் கூட போனீர்கள் ஆண்டவரை, விளங்கப்படுத்தினீர்கள். அவர்களோடு கூட இருந்தவர்கள் கண்களை திறந்து விட்டீங்கள், அவர்களுக்கு காட்சி கொடுத்தீர்கள். அதே போல நம்முடைய பிள்ளைகள் இந்த உலகம் பாருங்கள், கவலைகளினாலே மறந்திருந்தா என்ன, ஆண்டவரை நினையாமல் இருந்தா என்ன, ஒவ்வொழுதும் உங்களுடைய பிள்ளைகளையே நினைத்து கொண்டு கூடவே தூக்கி சுமந்து ஏந்தி வருகிற உங்களுக்கு நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தை ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தி ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் காண செய்யுங்க சுவாமி. ஆண்டவரை, வியாதியோடு வந்து எண்ணெய் வைத்து ஜெபித்தார்கள், தேவைகளுக்கு ஜெபித்தார்கள், மற்றவர்களுக்காக ஜெபித்தார்கள். இவளை எல்லாம் இந்த வருவதற்கு முன்பே அறிந்திருக்கிறீங்க. அவருடைய இருதயத்திலே என்ன இருக்கிறது என்பதை அறிந்தும் அவர்களை கேட்டீர்கள். அதே போல ஆண்டவரை, வாயால உங்களுடைய சமூகத்திலே உங்களுக்கு தான் சொன்னார்கள். எல்லாவற்றையும் என் தேவன் கேட்டு விடுதலையாக்கி சுகப்படுத்தி சமாதானப்படுத்தி அதிசயங்களை அற்புதங்களை காண செய்து ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம் சுவாமி. புதிதாக வந்த ஒவ்வொருவரையும் வழிநடத்தி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கால வியாதியோடு இருக்கிற விசேஷமாக அந்த அடியானுக்காக நினைத்தருளுங்க. எத்தனை மரண இருளின் பள்ளத்தாக்கு நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படினன்று எத்தனை ஆண்டுகளாக இந்த வியாதியை எதுவுமே செய்யாதபடி பாதுகாத்தது போல இந்த பிள்ளைகளை எல்லாம் படித்து பிள்ளைகள் எல்லாம் வெளியில சேர்ந்து திருமணமாகி பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் காணும் வரைக்கும் எந்த நோய்நொடிகள் பிள்ளைகள் வந்து தடை பண்ணாதபடி இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நாங்கள் கட்டளை எடுக்கிறோம். சுகம் உண்டாகட்டும் அவருடைய சரீரத்திலே சுவாமி. ஆண்டவரே, இவ்வளவு நாட்களாக அந்த சரீரத்திலே கடியோடு இருக்கிற அருமையான அந்த குடும்பத்தின் தாயாரை எல்லாம் விசேஷமாக விடுதலையாக்கி சுகப்படுத்தி ஆண்டவருடைய சமூகம் பிரசன்னம் கூட இருந்து வழிநடத்த வேண்டுகிறோம். கடந்த வெள்ளிக்கிழமை வேதத்தை கற்றுக்கொண்டு வந்தார்கள். தேரிலும் மதுரமான நம்முடைய அமுதத்தை கற்றுக்கொள்ள வந்தார்கள். அந்த குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதிங்க. ஊழியக்கார குடும்பங்களை எல்லாம் விசேஷமாய் ஆசீர்வதித்துக் கொள்ளுங்க. வீட்டை திறந்து வீட்டிலே ஒரு கூட்டத்தை நடத்தி பாடி துதித்து சோத்திரத்தை நன்றி சொல்லுகிற வீட்டு கூட்டத்தை நடத்துகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் விசேஷமா ஆசீர்வதித்துக் கொள்ளுங்க. நேரங்களை எல்லாம் ஒதுக்கி பலவீனங்கள் எல்லாம் பாராமல் போய் வீட்டு கூட்டம் நடத்தும் ஊழியக்காரன் குடும்பத்தையும் என் தேவன் விசேஷமாய் நினைத்து அவருடைய மனமாஞ்சங்களை எல்லாம் நிறைவாக்கி அவருடைய பலவீனங்களை எல்லாம் நீக்கி பலப்படுத்தி அவருடைய பிள்ளைகளுக்கு நல்ல சமாதானமும் சுகமும் கொடுத்து என் தேவன் இந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம் சுவாமி. தகப்பனே, பிள்ளைகளுடைய படிப்பெல்லாம் நினைத்துருங்க. படிக்கிற பிள்ளைகள், நம்ம ஸ்கூல் எடுக்கிறார்கள், யூனிவர்சிட்டி பிள்ளைகள் எல்லோரும் தெய்வீக ஞானம் கொடுத்து ஆண்டவரே சுகம் கொடுத்து படித்து முடித்து என் தேவனுக்கு மகிமையும் பெருமையும் சேர்க்கும் பாத்திரங்களாக இந்த வாலிப பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். ஒவ்வொருடைய வேலைகள், வேலைஸ்தலங்கள், வியாபாரங்கள், வியாபாரத்தங்கள், வருமானங்களை எல்லாம் என் தேவன் ஆசீர்வதித்துக் கொடுங்க. கையின் பிரயாசத்தை சாப்பிடவும் பாக்கிய நன்மை உண்டாகவும் விதியெல்லாம் கூட எடுக்கவும் அப்பத்தையும் மீனையும் ஆசீர்வதித்து 5000 பேருக்கு போஷித்த கரம் கூட இருந்து எல்லா தேவைகளையும் சந்திக்க அவருடைய வேலைகள், வேலைஸ்தலங்கள், வியாபாரங்கள், வியாபாரஸ்தலங்கள், வருமானங்களை என் தேவன் பல்கி பெருக செய்யும்படியா ஈசாக்கு விதத்திடமெல்லாம் 100 மடங்கு அறுவடை வந்தது போல அவருடைய வருமானங்களை ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுகிறோம். வாகனங்கள், போக்குவரத்துகள் எல்லோரும் இந்த தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த பொல்லாத காலநிலைகளை இந்த வகையினால் வருத்தங்களுக்கு விலக்கி மீட்டுக் கொள்ளுங்க. வாகனங்களோடு கூட இருந்து உங்களுடைய சமூகம் பிரசன்னம் கூட இருப்பதாக ஆண்டவரே விசேஷமாக இந்த கனடா தேசத்தை ஆசீர்வதித்துக் கொள்ளுங்க. எங்களை எல்லாம் நாங்கள் ஆண்டவரே அகதிகளாக பிரதேசிகளாக வந்த வேளையிலே அடைக்கலம் கொடுத்து இன்றைக்கு எங்களை இந்த தேசத்திலே எவ்வளவுக்கு நீங்கள் உயர்த்தி வைத்த இந்த தேசத்துக்காகவும் உங்களுக்காகவும் என் தேவனை நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த தேச தலைவர்களை எல்லாம் ஆசீர்வதிங்க. இமிகிரேஷன் பிரச்சனைகளோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் விசேஷமாக நினைத்தருளுங்க. இந்த தேசத்துக்கு அழைத்து வந்த நீங்கள் இந்த தேசத்திலே இவர்களை நட்டு ஆண்டவரை பல்கி பெருக பண்ணுங்க. அதுக்கு இது தடையும் பெறாதபடி அதிகாரிகள் கண்களை தயோ காசெல்லாம் கிடைத்து குடும்பங்கள், மனைவி, கணவன் ஒன்று சேர்ந்து பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து சமாதானத்தோடு இந்த தேசத்திலே வாழ இந்த இமிகிரேஷன் தடைகள் பிரச்சனையை எல்லாம் எந்த நீக்கிவிடும்படியா மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஸ்பான்சர் பண்ணி பிற பேர் காத்திருக்கிறார்கள். பெற்றோருடையவர்களுக்காக ஆண்டவரே நீங்க தாமே எல்லாவற்றையும் நேர்த்தியா ஒழுங்காகவும் நடத்தி கொடுக்கும்படியா வேண்டுகிறோம். வாலிப பிள்ளைகளுடைய திருமணத்துக்காக வருகிறோம். ஆண்டவரே, நீங்க இன்னாருக்கு என்ன இருந்து நீங்க நியமித்தது ஒருபோதும் தடைப்படாது. அதுக்கேற்ற காரியங்களை அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிற தேவன்.
திருமண காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி அதுக்கெல்லாம் ஆயத்தம் செய்து எந்தவனும் முடித்து கொடுக்கும்படியாக கேட்கிறோம். இன்னும் திருமணமாக இருக்கிற பிள்ளைகள் விசேஷமாக எந்தவன் தான் ஒழுங்குபடுத்துங்க. பெற்றோருடைய மனம் பாரத்தை அறிந்திருக்கிறீங்க தேவன், அதை நீங்கள் விடுதலையாக்கி சமாதானத்தோடு முடித்து கொடுக்கும்படியாக வேண்டுகிறோம் சுவாமி. அப்படி இந்த வேளையிலே பிறந்த நாளை நினைவு கொண்ட பிள்ளைகளை எல்லாம் நினைத்திருங்க. ஆண்டவரே, நீங்கள் தெரிந்து கொண்டு நீங்கள் தாயின் வயிற்றிலே திருமண நாளை நினைவு கொண்டு அந்த அப்படியாலையும் நினைத்திருங்க. தெரிந்து கொண்டு நீங்கள் தாயின் வயிற்றிலே நாளை காண வைத்ததுக்கு நன்றி சொல்லி எல்லாவற்றிலும் சுகமாக இருக்க அவர்களையும் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் இந்த ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். காணிக்கைகள் தசவாங்கள் கட்டணங்கள் என்று இவ்வளவோ கேளாமலே கொடுக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் அதை இரட்டத்தனியாய் திருப்பி கொடுத்து வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போடும் ஆசீர்வதித்து எல்லாவற்றிலும் சுகமாக இருக்க என் தேவன் அவர்களை ஆசீர்வதியுங்க. ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே அப்பத்தை மீனையும் ஆசீர்வதித்தது போல வருமானங்களை ஆசீர்வதித்து கொடுங்க. அவருடைய வேலைகளை ஆசீர்வதித்து கொடுங்க. அவருடைய ஒவ்வொரு காணிக்கைகளை நறுமணத்துவதற்கு நுகர்ந்து பார்த்து ஆண்டவரே இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் நாமே பல்கி பெரிய செய்து எங்களுக்கு என்று ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி 10 மணிக்கு ஆராய தொடங்கக்கூடியதான வழிகளை திறந்துட்டாங்க. எல்லோரும் கர்த்தாவே, முதியவர்கள், வாலிபர்கள், குடும்ப தலைவன், தலைவி எல்லோரும் ஒரு மனதோடு தேவனுக்கு நாங்கள் எங்களுக்கு ஒரு வீடு வாங்குகிறோம், எங்களுக்கு பொருட்கள் சேர்க்கிறோம், நல்லது, அது வேணும். ஆனால் தேவனுக்கு இடம் இல்லையே. இந்த ஏக்கத்தை ஒவ்வொருடைய இருதயங்களிலும் என் தேவன் பாரத்தை போட்டு எல்லோரும் சேர்ந்து எங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த என் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக வேண்டுகிறோம் சுவாமி. பிரயாணப்பட்டு போற ஒரு நினைத்திருளுங்க. தாயாரை பத்திரமாய் கொண்டு போய் நீங்க கொடுத்த அந்த கற்பத்தின் கனியை சோபலத்தோடு பிறக்க வைத்து அங்கே போய் பத்திரமா அந்த காரியங்கள் எல்லாம் முடித்து சோபலத்தோடு கொண்டு வந்து சேர்த்து விடுங்க. பிரயாணப்பட்டு போற வாலிப பிள்ளையை நினைத்திருளுங்க. அப்படி சோபலத்தோடு போய் மகிழ்ச்சியோடு இந்த விடுமுறை நாட்களை கழித்து மீண்டும் சோபலத்தோடு இந்த வந்து சேரக்கூடியதாக செல்லும் இடங்களில் எல்லாம் இந்த சமூகம் பிரசன்னம் பிள்ளையோடு இருக்க வேண்டுகிறோம் சுவாமி. பெற்றோர்களை நினைத்தருளுங்க. கற்பத்தோடு இருக்கிற தாய்மாரை விசேஷமாய் தாங்கிக் கொள்ளுங்க. பலவீனங்கள் எல்லாவற்றையும் பலப்படுத்தி கொடுத்த கற்பத்தின் கனியை பூரணமாய் வயிற்றிலே உருவாக்கி சமாதானத்தோடும் சுகத்தோடும் இந்த பூமியிலே பிறக்க வைத்து உங்களுடைய சத்திரத்திலே உங்களுடைய சத்தம் கேட்டு வளரும் பிள்ளைகளால் அந்த பிள்ளைகளை வயிற்றிலேயே நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுகிறோம். பெற்றோருடைய பலவீனங்களை நீக்கி பலப்படுத்துங்க. ஆண்டவரே, இன்றைக்கோ நாளைக்கோ பிறக்க இருக்கிற குழந்தைக்கும் தாயாருக்குமாக வருகிறோம் சுவாமி. நீங்கள் தான் கொடுத்த நீங்கள் தான் மட்டும் தூக்கி சுமந்த நீங்கள் தகப்பனே, நல்ல சுகத்தோடு இந்த குழந்தையை பிறக்க வைத்து உடைய சந்நிதியிலே கொண்டு வரும் வரையும் விசேஷமாய் தாயாரை தாங்கிக் கொள்ளுங்க. பலவீனத்தோடும் ஆண்டவரே பயத்தோடும் ஆண்டவரே இன்னும் இந்த பாரத்தோடும் இருக்கிற தாயாரை நீங்கள் தாமே பரிகாரியாய கத்தராக இருந்து சுகமான பிரசவத்தை கட்டளையிட்டு நீங்கள் அவருடைய பெற்றோருடைய கரத்தில் இந்த குழந்தையை கொடுக்கும்படியாக நாங்கள் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, அந்த தாயாரை விசேஷமாய் புறப்படுத்திக் கொள்ளுங்கள். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயர்களுக்காக மகிழ்ச்சியும் விதைத்து வைத்திருக்கிறீர்கள். அந்த அறுவடையை எல்லா பிள்ளைகளும் பெற்று வாழ கிருபை செய்யுங்க. வர முடியாமல் இருக்கிறவர்கள் இருக்கிற இடத்தில் ஆசீர்வதித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் தெய்வீக சுகமும் சமாதானம் கிருபையும் வாழ்நாள் முழுவதும் பின்தொடர ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எல்லாம் உள்ள உயிர்த்தெழுந்த சர்வ வல்லமை உள்ள கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம். பரிசுத்தம் உள்ள ஆமென். ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரம். என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல வாரங்களையும் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் எங்கள் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்நியோன்யம் வழிநடத்தல் ஐக்கியமும் ஆண்டவரோடு ஓடி வந்து நிற்கிற நீங்கள் நேசித்த பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் பாரங்களோடும் வியாதியோடும் வந்து ஜெபித்த பிள்ளைகளோடு விசேஷமாய் விடுதலை ஆக்க வேண்டும் என்று ஆண்டவரே எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்க பிதாகுமாரன் பரிசுத்த நாமத்திலே கொண்டாடுகிறோம். ஆசீர்வதிங்க. ஆமேன், ஆமேன். இந்த வேளையிலே தயவு செய்து நாங்கள் யாரும் உட்காருவோம். புதிதாக எல்லோரும் நம்மவர்கள் தான் எல்லோரும், ஆனால் கொலிடே